ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம். உங்களுடன் இன்றைக்கி நம்ம பஃபியான பூரியும் மசாலாவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மைதா இல்லாமல், பேக்கிங் சோடா இல்லாமல். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோல் உரித்து மசாலுக்கு ரெடி பண்ணிக்கணும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்து ஒரு கப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறாங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம தேவைப்படும் போது தண்ணி சேர்த்திக்கலாம், இல்லைன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ இந்த உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறாங்க. ஏன்னா சர்க்கரை சேர்த்துனோம்னா பூரி வந்து கேரமல் கலரில் வரும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு அந்த பஃபினஸ் வந்து குறைஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான டிப். இது கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறாங்க. அது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திக்கிறாங்க. ஹோட்டல்லாம் வந்து பேக்கிங் சோடா ப்ளஸ் மைதா சேர்த்து செய்வாங்க. மைதா வந்து ஹெல்த்தி இல்லை, பேக்கிங் சோடா அதிகமாக சேர்த்துறதும் ஹெல்த்தி இல்லை. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துறாங்க. இந்த சர்க்கரையும் வெள்ளை ரவையும் சேர்த்துறது தான் இந்த பூரியோட ஹைலைட்டே, ரொம்ப நேரம் பஃபினஸ்க்கு காரணம். நீங்களும் இந்த 2 டிப்பையும் யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களோட பூரி பஃபியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த ரவையை கலக்கி விட்டுட்டு மாவு பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு. ரவை வந்து இந்த தண்ணியில் ஊறணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. லைட்டாக அப்படியே ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம மாவு வந்து சேர்த்திக்கலாம். கோதுமை மாவு தேவைப்பட்ட அளவுக்கு இப்போ சேர்த்திக்க போகிறாங்க. எப்பயுமே இந்த பூரி செய்கிறது வந்து ஒரு ஹாலிடேஸில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரிலாக்ஸ்டாக நீங்கள் செய்யலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கோதுமை மாவு சேர்த்திக்கிறாங்க. இதுக்கு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கிட்டாங்க. 1 கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்திருந்தாங்க. கோதுமை மாவு, ரவை ப்ளஸ் இந்த சர்க்கரை, இதெல்லாம் தான் இந்த பூரியில் மேஜிக் பண்ணுற விஷயங்கள். மைதா சேர்த்தாத பூரி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹோட்டலில் போய் நம்ம மைதா சேர்த்துன ஐட்டம்ஸ், அதே மாதிரி ஆயில் வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க அவங்க திரும்ப திரும்ப, அது எல்லாமே கெடுதல் தான். அதுக்கு வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆயில் வச்சு தான் எப்பயுமே சமைப்போம். அதை யூஸ் பண்ணி சாப்பிட்டு நம்ம உடம்புக்கும் ஹெல்த்தி, ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். அதனால் சண்டேஸ்லேயோ இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரிஸ்கியான டிஷ்ஷஸ், ரிஸ்கினா ரொம்ப நேரம் எடுக்கிறது, அந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே நல்லா சர்க்குலர் மோஷன் விட்டு நல்லா கலந்துக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்குலர் மோஷனில் உங்களோட இந்த பெரட்டுறதை ஸ்டார்ட் பண்ணால் கவுண்டர் டாப்லேயெல்லாம் மாவு வந்து சிந்தாமல் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ அம்மா எப்பயும் அந்த மாதிரி தான் நீட்டாக செய்வாங்க. இது அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தான். ஸோ மாவு எதுவுமே வெளியே ஸ்ப்ரெட் ஆகாமல் நீட்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துடுவாங்க. வாய் அகன்ற பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சால் இன்னுமே நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை வந்து அப்பப்போ தெளித்து விட்டு மாவு பிசைஞ்சிக்கிறாங்க. நிறைய முதலையே விட்டுட்டால் அது வந்து லூஸ் ஆகிடும். ஸோ நம்ம தேவைப்படும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு டைட்டாக இந்த பூரி மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி அப்படியே அதை நல்லா பால் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வடைச்சட்டியில் ஒட்டிகிட்டு இருக்க மாவு எல்லாமே ஒன்று கூடி அந்த நம்ம பிசைகிற மாவோடு கலந்து வந்துடும். கையில் வந்து மாவு ஒட்டாத மாதிரி நல்லா அப்படியே பிசைஞ்சிட்டே இருக்க ரெடி ஆகிடும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, மாவு இந்த மாதிரி பிசைய ஆரம்பிக்கும் போது நீங்கள் லைட்டாக உப்பு உங்கள் 2 கையிலையும் தேய்ச்சி விட்டுட்டு மாவு பிசைய ஆரம்பிச்சிங்கன்னா எந்த இடுக்குலேயும் போய் மாவு அப்படியே ஒட்டிக்காது. அப்போ நீங்கள் டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசையணும். இல்லைன்னா உங்கள் கையில் இருக்க உப்பு, இந்த டிஷ்க்கு நம்ம சேர்த்துன உப்பு எல்லாம் சேர்ந்து உப்பு வந்து அதிகமாகிடும். ஸோ கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்திட்டு உங்கள் கையில் கொஞ்சமாக உப்பு விட்டு நல்லா எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மாவு பிசைங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம வந்து மசாலுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு மசால் தாளித்து விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், உருட்டி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த வானலியவே கழுவி மசால் தாளித்து விடுறாங்க அம்மா. வானலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்திக்கிறாங்க. நல்லா வெங்காயத்தை வந்து வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம்.
2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணி வணக்குவாங்க. இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் விழுதாவும் சேர்த்துலாம், இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணியும் வந்து சேர்த்திக்கலாம். குழந்தைங்கள்லாம் இருந்தால் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துனோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ பெரியவங்கள்லாம் சாப்பிட்ற டைமில் அந்த மாதிரி கடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு முழுசாக போட்டால். அடுத்து பச்சை மிளகாய் 2, ஒரு பெரிய தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தது போட்டு நல்லா அப்படியே வணக்கி விடுறாங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்திக்கிறாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துறதுனால மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மிளகாய்த்தூள் வாசம் இல்லை கரம் மசாலா வாசம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் சேர்த்தி மசால் செஞ்சால் அந்த வந்து வாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பச்சை மிளகாய் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கனால அம்மா வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணலை. அப்படி காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சாம்பார் தூளோ இல்லைன்னா மிளகாத்தூளோ ஆட் பண்ணுவாங்க. உப்பு சேர்த்தி அப்படியே நல்லா வணக்கி விடும்போது அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வணங்கி நல்லா கொஜ்ஜு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்திடுவாங்க. ஸோ உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்தி விட்டுட்டு நல்லா அதையும் சேர்ந்து லைட்டாக ஒரு கலக்கி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருவாங்க. தண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் கடலை மாவை கரைச்சி வச்சு இதில் அப்படியே விட்டு கொதிக்கட்டும். இப்போ அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேவையான அந்த பூரி மாவை வந்து நல்லா பெரட்டி எடுத்து இந்த மாதிரி மெஷின், ப்ரெஸ்ஸிங் மெஷின் தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்து இதை யூஸ் பண்ணுற மெஷின். இது ஈஸியாக இருக்கும். எப்பயுமே இந்த பூரிக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுவாங்க அம்மா. கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் ஆயில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு உருண்டை பிடிச்சி இதில் வச்சு 2 அமுக்குனா போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 உருண்டை எடுத்து பூரிக்கு நாங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டோம். அப்புறமா ஈஸியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய அண்டா தட்டு மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சு அதில் 10லேருந்து 15 பூரிக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சுடுவாங்க. அப்போ ஈஸியாக ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்குவாங்க. ஸோ போட்டதுமே பாருங்களேன் நல்லா பஃபியாக வருது. திருப்பி போடும்போது மறுபடியும் நல்லா பஃபியாக ஆகிடும். ஸோ எண்ணெய் அதிகமாக காஞ்சிடக்கூடாது, காஞ்சதுன்னா அப்பளமாட்டம் ஆயிரும் பூரி. ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா காஞ்சதும் ஒரு குட்டி பீஸ் போட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் பூரி போட்டுடுங்க. அடுத்தது இடையில கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக காஞ்சிருச்சுன்னா அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அதிகமாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா பூரியும் கருகிடும், கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகி ரொம்பவே மடமடப்பாயிரும். அதனால் கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறமா அடுத்த செட்டை வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கணும். ஸோ இப்படியே ஒரு 10லேருந்து 15 பூரி போட்டாங்க. எல்லாமே அதே மாதிரி பஃபியாக வந்தது. இந்த சர்க்கரை ப்ளஸ் ரவை தான் அதோட சீக்ரெட். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பஃபியாக இருக்க பூரி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொன்று, சர்க்கரை சேர்த்துறதுனால கேரமல் கலரில் பூரி வரும். ஒயிட்டிஷாக இல்லாமல் ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷாக வரும். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ சூப்பராக இந்த பூரியும் மசாலும் ரெடி ஆகிடுச்சு. அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.